should have. What's the difference? நீ போக வேண்டும், வேண்டும், போக வேண்டும். ஸோ இனிமே நடக்க போகிற விஷயம். ஸோ இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் சொல்றாங்க நீ அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ யூ ஷுட் கோ. இனிமே நடக்க போகிற விஷயத்துக்கு நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். நீ போயிருக்க வேண்டும். நேத்து ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்திருக்கு, நீங்க போகல. நம்ம வீட்டில் சொல்றாங்க ஏன்டா நீ போகல, நீ போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நம்ம ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணணும். இன்னொரு வித்தியாசம் இருக்கு. ஷுட்டுக்கு அப்புறமா வரப்போற வேர்ப் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும், பிரசன்ட் ஃபார்ம். அதான் கோன்னு இருக்கு. ஷுட் ஹாவ்க்கு அப்புறமா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் வந்து தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ கோவோட தேர்ட் ஃபார்ம் என்ன? கான். அதுதான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். யூ ஷுட் ஹாவ் கான். நீ போயிருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், நீ விளையாட வேண்டும், நீ விளையாட இருக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கணுமா? உடனே நம்ம இங்கிலீஷ் பேச ஆசையை சேனலை ஃபாலோ பண்ணுங்க.